இன்றைக்கி சஷ்டி விரதத்தோட டே 28 நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. டெய்லி ஒரு அபிஷேகத்தில் இன்றைக்கி ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு தூபாராதனையெல்லாம் காமிச்சிட்டு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி மாற்றிட்டு நெய்வேத்தியமாக கொய்யாப்பழம் வச்சுட்டேன். நம்ம பூஜை ரூமில் டெய்லி முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்ச பாத்திரம் இருக்குது இல்லையா, இதில் வந்துட்டு நீர் மாற்றணும். அதேமாதிரி டெய்லி வந்து வாஷ் பண்ணிவிட்டு தான் நீர் மாற்றணும். இது முன்னாடியெல்லாம் வந்துட்டு பஞ்சபத்திர பாத்திரம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இது இப்போ நாளடைவில் நம்ம வந்து பஞ்ச பாத்திரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பொதுவாக இந்த பஞ்ச பாத்திரத்தில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, 5 வகையான இலைகள் வந்து சேர்த்து அது கூட நீர் சேர்த்து நம்ம அது பூஜை பண்ணுவாங்க. அந்த துளசி இலை, அதுக்கப்புறம் அருகம்புல், வேம்பு, வில்வம், வன்னி அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான இலையும் அதுக்கு கூட வந்து சுத்தமான நீரும் சேர்த்து இதை நம்ம டெய்லி வந்து பூஜை பண்ணுற 5 பூதங்களோட சக்தி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பானை வந்து ஒரு முக்கியமான பூஜைக்காக வாங்கினேன். அதுதான் வந்து இப்போ டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்காக வாங்கினேன், அதுக்கான பூஜை பண்ண போகிறோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாய்.